இந்த இனிய வேளையில் மதிப்பிற்குரிய பாரி ஐயா உள்ளிட்ட அனைத்து தமிழ் சான்றோர்கள், தமிழ் ஆர்வலர்கள் நிறைந்த இந்த அவையில் ஒரு சிறப்பு விருதினை வழங்கி கௌரவித்த மேட்டூர் தமிழ் சங்கத்தை சார்ந்த அனைவருக்கும் எனது சார்பிலும் எனது குடும்பத்தார் மற்றும் எனது பள்ளியின் மாணவிகள், ஆசிரியர்கள் உள்ளிட்ட அனைவரின் சார்பிலும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு நிகழ்வு மட்டும் சொல்ல நினைக்கிறேங்க. நான் பணியில் சேர்ந்த ஒரு 13-14 ஆண்டுகள் ஆக போகுது. முதல் ஒரு சில வருடங்கள்லேயே பணியில் சேர்ந்த ஒரு 2 வருஷத்துலேயே ஒரு நல்ல ஒரு தேர்ச்சி முடிவு கிடைக்கிது 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில். அதை பொதுவாக வாட்ஸ்அப் குழுவில் சும்மா பதிவு போட்டிருந்தேன். திடீர்னு அடுத்த நாளே ஒரு ஃபோன் வருது. ஐயா வணக்கங்க, நான் பாரி சார் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோன் வருது. எனக்கு ஐயா போராட்ட காலத்தில் மிக நல்ல பழக்கம். ஏன்னா ஐயாவுடைய இன்னொரு முகம் போராட்ட காலத்தில் ஆசிரியர் ஒருங்கிணைகளில் மிக சிறந்தவர். அங்கே திடீர்னு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சிறப்பான ஒரு விருது, சிறப்பான மதிப்பெண் கொடுத்துருக்கீங்க. அரசு பள்ளியில் இந்த மாதிரி ஒரு மதிப்பெண் எதிர்பார்க்க முடியாது, ஆனால் சிறப்பாக கொடுத்துருக்கீங்க, தொடர்ந்து செய்யுங்கன்னு சொல்லி ஒரு உத்வேகத்தை கொடுத்தாரு. அந்த ஒரு உத்வேகம் தான் அடுத்தடுத்த ஆண்டுகளில் தொடர்ந்து சிறப்பாக செய்யும், நம்மளே அங்கீகரிக்கக்கூடிய நல்ல உள்ளங்கள் இருக்கிறாங்க, சிறப்பாக செய்யணுங்கிற ஒரு உத்வேகம் கிடைச்சது. தொடர்ந்து அடுத்தடுத்த ஆண்டுகளில் இன்னும் நல்ல மதிப்பெண் கொடுத்துட்டே இருக்கிறேங்க. ஒரு முறை பாரி ஐயா போராட்ட காலத்தில் தீவிரமாக 2019 ஒரு தீவிரமான போராட்டத்தில் பங்கெடுத்து சிறை சென்று திரும்ப மீண்டும் பணியில் சேர்றாரு. அன்றைக்கி அந்த நாள் நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு. அந்த நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த ஆசிரியர்களுடைய ஒரு கூட்டத்தில் நாங்கள் பங்கெடுக்கிறோம். எங்கள் மாவட்ட தலைவர் தமிழரசன் சார்லாம் இருக்கார், எல்லாருமே பங்கெடுக்கிறோம். அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது ஐயா பேசிகிட்டு இருக்கும்போது வெறும் போராட்ட காலத்தில் மட்டும் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் நாம் கிடையாது, மாணவர்களுக்கு களத்தையும் சிறப்பாக செய்யக்கூடிய ஆசிரியர்கள்னு சொல்லி எதிர்பாராமல் எனக்கு ஒரு சால்வை போட்டு ஒரு ஊக்கப்படுத்தினார். அந்த ஊக்கம் இன்னொன்று மேம்படுத்திச்சு, இன்னும் மேம்படுத்தியது. அந்த ஊக்கம் தான் நான் பணியில் சேர்ந்த 10ஆவது ஆண்டிலேயே தமிழக அரசனுடைய டாக்டர் ராதாகிருஷ்ணன் நல்லாசிரியர் பெற்று தந்தது. அதனுடைய முதல் அந்த ஒரு விதை, அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஒளியை கொடுத்த ஐயா தான் எங்களுக்கு எல்லாருக்குமே ஆசிரியர்களின் ஒளி, முதல் ஒளி ஐயா தான். அவருடைய ஏற்பாட்டின் கீழே இந்த ஆசிரியர் ஒளின்னு சொல்லக்கூடிய சிறப்பு பரிசு பெறுறது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்குது. தொடர்ந்து இன்னும் சிறப்பாக பயணிக்கிறோம். எங்கள் பள்ளியுடைய தமிழ்ச்செல்வன் சார் வந்திருக்காரு, மேட்டூரை சேர்ந்தவர், சிறந்த ஆசிரியர். அனைத்து ஆசிரியர்களும் சிறப்பானவங்க தான். சங்கர் சார் உட்பட அவருடைய வழிகாட்டல் எவ்வளோ நல்ல நலன்கள் நடந்துகிட்டு இருக்க ஊரில் எல்லாருக்குமே. அதுபோல் அனைத்து ஆசிரியர்களும் சிறப்பானவங்க தான். அந்த அங்கீகாரத்துக்கான உந்துதல், அந்த ஊக்குவித்தால் ஊக்குவிப்பானும் தேக்குவிப்பான் அப்படிங்கிற மாதிரி நல்ல ஊக்கமுள்ள உள்ளங்கள் எங்கள் கூட இருக்கிறாங்க. அவரோட வழிகாட்டல் தொடர்ந்து பயணிக்கிறோம். கடவுள் நமக்கு ஒரு வாய்ப்பு, ஏழை குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு, அதை நோக்கி பயணிக்கிறோம். அங்கீகாரங்கள் தானாக தேடி வருது, நாங்கள் அங்கீகாரத்தை நோக்கி எப்பவும் போகிறதில்ல. ஆனால் நல்லவனோட அந்த சப்போர்ட் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இன்னும் உந்துதலை கொடுக்குது. ஐயாவுடைய பாதையில் தொடர்ந்து பயணிப்போம். அவரோட வழிகாட்டுதலின் படி மீண்டும் என்னுடைய சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் பள்ளியின் மாணவர்கள், ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர் சார்பிலும் இந்த ஒரு சிறந்த அங்கீகாரத்துக்கு மேட்டூர் தமிழ் சங்கத்தில் உள்ள அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிங்க. இந்த இலக்கிய வினாடி வினா போட்டியில் பரிசு வாங்கி 3 பேர் இருக்கீங்களா?